முருகன் தன் பக்தருக்கு நேரில் காட்சி தந்தது பற்றி தெரியுமா? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் குதம்பைநாதர். சிறுவயது முதலே அவர் மனதில் இருந்தது ஒரே ஒரு விஷயம். அது முருகப்பெருமானின் மீது கொண்ட அளவற்ற பக்தி. வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காமல் முருகனுக்கு தொண்டு செய்வதே என் பிறவி பலன் என்று எண்ணி அவர் தினமும் பக்தியுடன் கோவிலில் சேவை செய்து வந்தார். ஆனால் உலகம் எப்போதும் பக்தியை புரிந்து கொள்ளாது. அப்போது ஊரில் இருக்கும் சிலர், நீ தினமும் கடவுளுக்கு திருப்பணி செய்தாலும் அவரென்ன உனக்கு காட்சி தரப்போகிறாரா என்று ஏளனமாக கேட்கிறார்கள். இந்த வார்த்தைகள் குதம்பைநாதரின் மனதை நொறுக்கியது. கண்களில் நீர் மல்க முருகன் இருக்கும் கருவறைக்கு சென்று அவர் முன் நின்று வேதனைப்பட்டு அழுகிறார். அப்பனே முருகா, நான் தூய அன்பால் உனக்கு செய்த தொண்டு உண்மையென்றால் நீ எனக்கு காட்சி தர வேண்டும். அதுவரை நான் இந்த சன்னதியிலிருந்து வெளியே செல்ல மாட்டேன் என்று அங்கேயே தியான நிலையில் அமர்ந்து விடுவார். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக மாறியது. ஆனால் மனம் மட்டும் அசையவில்லை. முருகனின் நினைவு மட்டும் அவர் உள்ளத்தில் நின்றது. ஒரு நாள் கோவிலின் தூணிலிருந்து கல் ஒன்று அவர் தலையில் விழுந்து இரத்தம் வடிய ஆரம்பிக்கிறது. அவ்வளவு வேதனையிலும் அவர் தியானத்தை விட்டுவிடவில்லை. அந்த நேரத்தில் ஒரு சிறு பாலகனின் குரல் கேட்டது. மகனே, எழுந்து வா என்று. அதற்கு குதம்பைநாதர், என் அப்பன் முருகன் வந்தால் மட்டுமே எழுந்து வருவேன் என்று கூறுகிறார். அதற்கந்த பாலகன் கூறுகிறான், வந்திருப்பதே உனது அப்பன்தான். அந்த தருணத்தில் முருகப்பெருமான் தன்னையே வெளிப்படுத்தினார். தன் மீது தூய அன்பும் உண்மையான பக்தியும் கொண்டவர்களை முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு அழியாத சான்று. கதையின் கருத்து: இந்த கதை சொல்லும் முக்கியமான உண்மை என்னவென்றால், உண்மையான பக்தி ஒருபோதும் வீணாகாது. மனிதர்கள் கேலி செய்தாலும் சந்தேகம் கொண்டாலும் தூய மனதுடன் சுயநிலமின்றி செய்யப்படும் பக்தியை இறைவன் கண்டுகொள்ளாமல் விடமாட்டான். குதம்பைநாதர் போல நம்பிக்கை, பொறுமை, நிலைத்த மனம் இருந்தால் இறைவன் நிச்சயமாக அருள் புரிவார். அதாவது, பக்தியில் சோர்வு வரக்கூடாது. பிறர் சொல்வதை வைத்து நம்பிக்கை குலையக்கூடாது. உண்மையான அன்பு எப்போதும் பலன் தரும். தூய பக்தி கொண்டவர்களை இறைவன் ஒருபோதும் தவிக்க விடமாட்டான். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க.